ஆமையின் பயணம். ஒரு சின்ன ஆமை. எல்லா பறவைகளும் வேகமாக பறக்கும்போது அது மட்டும் ஸ்லோவாக நடந்துச்சு. சில பறவைகள் சிரித்தாங்க, இது எப்படி கோலை ரீச் ஆகும்னு. ஆமை ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு. கொஞ்சம் டேஸ் போச்சு, நம்ம ஸ்லோ தான் போல அப்படின்னு ஆமையும் நம்பிடுச்சு. ஒரு நாள் மழை வந்துச்சு. எல்லா பறவைகளும் ஓடிட்டாங்க. ஆனால் ஆமை என்ன பண்ணுச்சு தெரியுமா? அது அதோட செல்லை உள்ள அமைதியாக இருந்துச்சு. அப்போ தான் அது புரிஞ்சுக்கிச்சு, என் வேகம் இருக்குல்ல, அது வேறு இருக்கலாம், ஆனால் என் வலிமை வேறு இருக்குது. அந்த நாளில் இருந்து ஆமை கம்பேர் பண்ணுறதே நிறுத்திச்சு. இதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும். யாராவது நம்மளை கம்பேர் பண்ணும்போது நம்மளே குறைச்சி எடை போடுறோம். நம்ம ஜேர்னி நம்முடையது, நம்ம ஸ்ட்ரென்த் நம்ம உள்ளதாக இருக்குது. இதை யாருக்கும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அதை ஃபீல் பண்ணால் போதும். யோசிங்க. இது பெண்ணின் குரல். நான் உங்கள் பிரியா.